அந்த வழியெல்லாம் போயினுமே போலீஸாரெல்லாம் போயினும் பாருங்க. ஜனாதிபதி வருகின்ற போது இடையூறுகள் வந்து எதுவுமே செய்யாத வண்ணம் எல்லாருமே நிற்கணும் வேலையில்லப்பட்டவர்கள். சென்றுள்ள பாதையில் பலத்த பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கில எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் எல்லாருக்குமே தெரியும் 31ஆம் தேதி இன்றைய நாள் இலங்கையுடைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் வாராது. யாழ்ப்பாணத்திலையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலகத்துக்கு வாராரு. இன்றைய நாள் இங்கே டிசிடி மீட்டிங் வந்து நடக்க இருக்குது. இங்கே என்ன மாதிரி நடக்குது, இந்த நிகழ்ச்சி எல்லாம் என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாமல் வெற்றியின் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி முதல் முறையாக வாராரு. அது மட்டும் இல்லாமல் மிருசுவிலுக்கும் போக இருக்கிறாரு. இல்லை எங்களுடைய வல்வெட்டித்துறைக்கும் வந்து பட்டத்திருவிழான அந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துக்கு முதல் முறையாக போக போகிறாரு. இதனால் பலத்த பாதுகாப்புகள் வந்து போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இலங்கையுடைய இந்த வேலையில்லா பட்டதாரி யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த போராட்டங்கள் எல்லாமே இடம்பெற்றது. வேலையில்லா பட்டதாரிகளும் வந்து அமைதியான முறையில் வந்து உங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலாம் என்று சொல்லி நேற்றைய நாளில் நீதிமன்றத்தினால் கூட உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு இங்கே என்ன நடக்குது என்று சொல்லி இந்த காணொளி வாயிலாக நான் உங்களுக்கு தாரேன். யாராவது எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதிகமான போலீஸார் மற்றும் இராணுவத்தினர் வந்து இப்போ பாதுகாப்பில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த வீதியில் வந்து எந்த வாகனங்களையுமே வந்து நிற்க விட மாட்டேன்றாங்க. அந்தளவுக்கு வந்து ஜனாதிபதி பாரதால் பலத்த பாதுகாப்பு பரிசோதனைகள் வந்து செய்யப்பட்டு தான் இந்த வாகனங்கள் வந்து உள்ளுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீதியில் யாருமே வந்து நிற்கிறதுக்கு அனுமதி இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பில் பலத்த பாதுகாப்புகள் வந்து போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் இப்போ மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் எஸ்டிஎஃப் பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஒரு 10 அடிக்கு ஒரு போலீஸார் வந்து நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 பக்கங்கள்லேயும் வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு பலத்த பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்குது. பாருங்கள், தேர்தல் வெற்றி என்பதாக முதல் முறையாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வாரதால் பலத்த பாதுகாப்பும் எதிர்பார்ப்பும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பக்கங்களையும் பாருங்கள். வெளியேறும் பகுதியிலையும் வந்து உடனுக்குடனே யாருமே நிற்க விடாமல் உடனுடனே அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஜனாதிபதி வருவதற்கு இன்னும் குறிப்பிட்ட நேரங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், துப்பாக்கிகளோட பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க எஸ்டிஎஃப், இராணுவத்தினர் மற்றும் போலீஸார். பாருங்கள், மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக தான் நாங்கள் நிற்கிறோம். இன்னுக்கு பாருங்கள், உள் செல்லுகின்ற பாதை, உள் சென்றுள்ள பாதையில் பலத்த பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கில எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்காங்க. எல்லாருமே வந்து செக் பண்ணி தான் உள்ளுக்கு விடுறாங்க. பாருங்கள், பாருங்கள் அத்தடியாக போய்கொண்டிருக்குது, வாகனங்கள் போய்கொண்டே இருக்குது. அந்த பக்கத்தாலே போகிறார் பாருங்க. அந்த வழியெல்லாம் போயினுமே போலீஸாரெல்லாம் போயினும். பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகள் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்களோட போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்ற அமைதியான வழியில் இவர்கள் வந்து ஜனாதிபதி வருகின்ற போது இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக இங்கே மட்டுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதில் நிற்க விடாமல் இலக்கணம் நினைக்கிறேன். இதில் பாருங்கள் எவ்வளோ போலீஸ்மே நிற்கணும் பாருங்கள். இதில் வேலையில்லா பட்டதாரிகள் எல்லாருமே வந்து இதில் நிற்கணும் பாருங்க. இங்கெல்லாம் நிற்கணும் பாருங்க, அவ்வளோ பேரும் இதிலே நிற்கணும். எல்லாருமே இங்கே தான் நிற்கணும் வேலையில்லா பட்டதாரிகள். ஒருத்தரும் போயிடா எங்கே நில்லும்
ஜனாதிபதி வருகின்ற போது இடையூறுகள் வந்து எதுவுமே செய்யாத வண்ணம் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் வந்து ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே வந்து செய்யாத வண்ணம் போலீஸார் வந்து எவ்வளோ பேர் இதில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ பேரும் வருகின்ற போது குழப்பக்கூடாதுன்றதுக்காக இதில் வந்து குறிப்பிட்ட இடத்துல வேலையில்லா பட்டதாரிகள் எல்லாமே இதில் நிற்கிறேன் பாருங்கள். போராட்டங்கள் எதுவுமே செய்ய விடாமல் தடுப்பதற்காக பாருங்கள் போலீஸார் வந்து தொடர்ச்சியாக கச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு கிளச்சி விட்டு கொண்டே இருக்க அந்தளவுக்கு நிற்கிறாங்க. இது ஒவ்வொருத்தராக இப்போ ஓல்ட் பார்க்குக்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன சிரிப்பண்டா ஜனாதிபதி வருவார் என்றாக்க நாங்களும் நிச்சயம் கொஞ்சம் வாரதே இருக்கிற வித்தியாசமாக தெரியும். அப்போ நாங்கள் அலர்ட்டாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அவர் வந்ததே இல்லையா. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா போராட்டம் நடக்க போகுது, ஜனாதிபதி வந்தால் மறிப்பாங்கன்னு சொல்லி பிளானை மாற்றி அப்படியே மற்ற பக்கத்தால் ஜனாதிபதி வந்து இப்போ அங்கே உள்ளுக்கு போயிட்டார், மாவட்ட சேலத்துக்கு உள்ளுக்கு போயிட்டார். போலீஸார் பலத்த பாதுகாப்பில் நிற்கணும், இந்த யாருமே ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லோரும் பஸ்ஸில் பைக்கில் ஏறி அதை பூங்காவுக்கு முன்னால் வந்து போய் கணிக்கிறாங்க. இப்போ